ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வாட்ச். ஸோ நம்மளோட காரை சர்வீஸ் சென்டரில் வாஷிங் கொடுத்துருக்குறோம். வாஷிங் கொடுக்கல, பாடி ஒர்க் கொடுத்துருக்குறோம். அதை போய் எடுத்துகிட்டு நாளைக்கு வருங்க கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோவில் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஒருத்தர் பசிக்குதுன்னு பிஸ்கெட்டை தூக்கி போட்டு வரேன். துரு ஹாய் ஹாய் ஹாய். எவ்வளோ காரு இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக டாக் பைட் இருந்துச்சு. இந்த பம்பர்லாம் உடஞ்சிருந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வீஸ் சென்டருக்குள்ளே தான் இருக்கிறோம். வந்துட்டோம். காரை டெலிவரி எடுத்துகிட்டு, அதாவது பாடி வாஷ் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குது. வாஷ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்கு அதுக்கு 7 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு. இவங்க 8 ரூபா போடுவாங்க ஆக்சுவலாக. தூங்கி ஏஞ்சிருக்கான். இப்போ கார் சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சு. ஆனால் வாட்டர் வாஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக மழை. இன்றைக்கும் கிளைமேட் வந்து சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வர வழியில் ஃபுல்லாக சகதி தான் அடிக்கும். அங்கே போய் டயர் அதுக்குள்ளே மண்ணாயிடுச்சு. நல்லா சகதியாக ஒட்டி இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல சொல்லப்போனால், இங்கே பரவாயில்ல சொல்லப்போனால் எல்லாம் அப்படியே பிடிச்சிரும். அதில் வாட்டர் வாஷ் பண்ண வேணான்ட்டேன். எப்படியும் ஷோரூமில் வாட்டர் வாஷ்லாம் பண்ணால் ஒரு 800 கேட்பாங்க. ஸோ அதை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயே வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ல எல்லாம் பார்த்துருங்களே, அழுக்காக இருக்குது. இங்கே பேர் காக்காலாம் ஆகி போய் வச்சிருக்குது. மேலே பேக்லேயுமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்பயுமே வீட்டில் காரை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த அகேரோ சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாஷர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வாஷரோட மெயின் யூனிட். இதுதான் ப்ரெஷர் கேஜ். இதுதான் வந்து இன்லெட் பைப்பை 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கெட்டில் போடுறதுக்கான ஃபில்டர். சப்போஸ் பைப்பில் டேப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அவுட்லெட் பைப்பு. ஸோ 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல தேவையான லென்த் இருக்குது. இதுதான் வாட்டர் அவுட்லெட் கன். அது கூட அட்டாச் பண்ணுற இது எக்ஸ்டென்ஷன். ப்ரெஷர் கண்ட்ரோலிங் நாசில் வந்துடும். இது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோம் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சைடு அவுட்லெட் பைப் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்லெட் சைடு இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் புஷிங் டைப் தான். ஸோ பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட இன்லெட் பைப்பை அதில் உள்ளே போட்டுடலாம். ப்ரெஷர் நாசில் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ரெஷர் 120 bars வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இப்படி யூஸ் பண்ண முடியறதுனால நம்மளால் லாங் ஸ்டே ஆன ஸ்டெயின்ஸை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது இது. ஸோ எல்லா ஸ்டெயின்ஸுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ எப்பயுமே ஒரு 15 to 20 minutes யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மோட்டருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படின்னா தான் மோட்டர் லைஃப் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 150 hours யூசேஜுக்கு அப்புறம் நம்ம ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அதுவும் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பார்த்தா பாடியில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஈவன் காரோட டயரில் கூட ஈஸியாக அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுக்குமே நான் வாட்டர் வாஷ் கிடைக்க போகிறது கிடையாது. இதை வச்சே வாஷ் பண்ணிடுறேன். ஸோ தட் ஒவ்வொரு டைமுக்கும் நான் இதை வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 1000 rupees நல்லா சேவ் பண்ண முடியுது. ஸோ லாங் ஸ்டெயின் இருக்க இந்த மூடியில் கூட பாருங்கள், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு ஃபோம் பாட்டிலில் தேவையான வாஷர் எடுத்துக்கிட்டு அதை வந்து எடுத்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ மார்னிங்கே இருந்துருச்சு. ஃபோம் வாஷ் பண்ணியாச்சு பைக் அண்ட் கார். இதை ஒரு 1000 rupees சேவ் பண்ணிட்டேன். ஸோ வெளியே கொண்டு போனாலும் இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஹோஸ் வச்சு கழுவினாலே ஒரு 1 hour டைம் எடுக்கும். பட் அவ்வளோலாம் டைம் எடுக்கல, ஈஸியாக முடிச்சிருச்சு. இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்ரி டைம் கடைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்லேயே ஒரு பக்கெட் தண்ணி இருந்ததுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். காரு பைக்காக இருக்கட்டும், லாங் ஸ்டே ஆன ஸ்டெயின்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் வீட்டில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எதுக்குடா வந்திருக்கோம் வருண் உனக்கு? எனக்கு பர்த்டேக்கு Dress எடுக்கறதா. போட்ஸ் டே தான் சொன்னோம். வருண் நல்லா இருக்கு, குடிக்க கூட வேண்டாம். என்னப்பா வருண் உனக்கு ஓகேவா இந்த கால்? இது ஓகேனா? படுத்தே விட்டார்களையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தலையில உட்காந்துட்டோம் நாங்கள் போட்டு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக துரு வந்து ஒரு அவன் செப்பல் அவனே கழட்டி ஒரு ஷூவை போட்டு பார்த்தான் அவனே. நல்லாக்கா? நல்லா இருக்கா அடி தங்கம்? ஓகே ஓகே.
ஸோ நாங்கள் மத்தியான சாப்பாடு இப்போ தான் 5 மணிக்கு சாப்பிட்றோம். இங்கே வந்து டிமார்ட் பக்கத்தில் பாண்டியன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதாவது ரைட் சைடாப்பா பூந்தமல்லி ரோட்ல. பூந்தமல்லி ரோட்டில் அங்கே இருக்கும். அங்கே தான் சாப்பிடுவோம். ஒரு நான்வெஜ் மீல்ஸ் இங்கே வந்து இதான் 2வது டைம் சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பிடிச்சி போய் சரி இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம். ரெண்டும் சேர்த்து 230 rupees தான் ஆச்சு எங்களுக்கு. ஆமா சரி, டேஸ்டும் நல்லா இருந்தது. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. ஐயோ, அந்த அப்பத்தா பிரியாணி பக்கம் போகவே கூடாது. ஈமுக்கு இல்ல, டேஸ்டும் நல்லா இல்ல, கருமம். ஸோ நாங்க மதியான சாப்பாடு ஈவினிங் 5 மணிக்கு தான் சாப்பிட்ருக்கோம். நைட் டின்னர் கிடையாது, இல்ல கோதுமை தோசை சாப்பிடலாம் நைட் டின்னர். காரை வாஷ் பண்ணி நிறுத்தணும் உள்ள. ஆமா, ஒரே சகதி. என்ன சொல்றான்னு கண்டுபிடிங்க எல்லாரும். கார் வாஷ் பண்ணணும்னு சொல்றான். கார் வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ள ஏத்தணும்னு சொல்றான். வா, நான் தான் சறுக்கு மரம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு சுத்துறானுங்க. இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாங்க அவங்க. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.